வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் என்ன பார்த்துக்க போகிறோன்னா, அதாவது நம்ம சேனலை பொறுத்த மட்டும் டெக் சேனல்னால எல்லா தரப்பு மக்களும் நம்ம சேனலில் பார்ப்பாங்க. ஸோ 10,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, 1,00,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஆனால் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ரேஞ்சில் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த குறையை போக்குறதுக்காக iTel இப்போது ரீசெண்டாக ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. iTelோட A16 ஒரு மாடல். இதோட விலை பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் தான் வரும். இந்த ஃபோனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னா, இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க, இது ஒர்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய 6,000 ரூபாய்க்கு ஒர்த்தான விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத ப்ரீஃபாக நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அப்புறம் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள், டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்துருக்குறாங்க. இதை ஒதுக்கி வச்சுடுவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை தவிர இந்த பாக்ஸில் உங்களுக்கு சிம் எஜெக்டர் தந்துருக்குறாங்க, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது, அதாவது யூசர் மேனுவல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர ஃபோனுக்கான கேஸ் இதில் தந்துருக்குறாங்க. ஃபோன் கேஸ் தனியாக நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர், அப்புறம் ஒரு டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனை நான் உங்களுக்கு கவர்லேருந்து வெளியெடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோனு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தெரியுது. அந்த வடிவத்தில் தான் கொண்டு வந்திருக்காங்க. டிசைன்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இதோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட் தந்துருக்குறாங்க. ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தந்துருக்குறாங்க, மைக்கும் உங்களுக்கு கீழே தான் இருக்குது. அப்புறம் இடது சைடில் பார்த்தீங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்துருக்குறாங்க. அப்புறம் டாப்பில் உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டனும் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அதை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு பேக் சைடில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நண்பா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு கேமரா கட்டிங்க பாருங்கள். 2 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா உங்களுக்கு 8 மெகாபிக்சலில் தந்திருக்கிறாங்க. அப்புறம் VGAக்கு அது இருந்தும் ஒன்று தான், அதுக்கு ஒரு VGA கேமரா தந்திருக்காங்க. அதாவது 8 மெகாபிக்சல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. VGA நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, வெப் கேமரா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் தந்துருக்காங்க. தென் அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க, பேக் சைடில் தந்துருக்காங்க. அந்த கட்டிங்கை கரெக்டாக வடிவம் வச்சுருக்குறாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அப்புறம் ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 5 மெகாபிக்சல் கேமரா தந்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 6.6 இன்ச்சில் HD டிஸ்பிளே தந்துருக்காங்க. IPS பேனல் தான். அதுக்கப்புறம் டுவல் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குது, ஃபேஸ் லாக்கும் இருக்குது. இதுக்கப்புறம் மெமரின்னு பார்த்தீங்கன்னா ரேம் உங்களுக்கு 2GB தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் 32 GB இருக்குது. என்ன தான் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா Android 11 Go எடிஷன் தான் லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரேமோட யூசேஜ் கம்மியாக தான் எடுத்துக்கும். அனிமேஷன்லாம் உங்களுக்கு நிறைய யூசேஜ் வராது. GPUக்கும் அதிக லோடு கொடுக்காது. ஸோ மினிமமாக என்ன தேவையோ அந்த ஃபோனோட OS ரன் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் இதில் என்ன தேவையோ மினிமம் லெவலுக்கு 1 GB போதும் இந்த OSக்கெல்லாம். இதில் 2 GB கொடுத்துருக்குறாங்க. தென் இதில் உங்களுக்கு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக்கோட ப்ராசஸர் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வேறு குறை சொல்ல முடியாது. இவ்வளோ தான் அவங்களால தர முடியும். மாடல் SC9832E ரக ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதோட கிளாக் ஸ்பீடு 1.4 GHz இருக்கும். 4 கோர் இருக்குது இந்த ப்ராசஸருக்கு. அப்புறம் GPUன்னு பார்த்தீங்கன்னா மேலியோட T820 ரக GPU பயன்படுத்தியிருக்காங்க. GPUவோட யூசேஜ் இதுக்கு பெருசாக வராது. ஏன்னா Go எடிஷனால் பெருசாக அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு முடியும். அதாவது மெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது 4G ஃபோன் தான். யூஸ் பண்ணுறதுக்கு OS உங்களுக்கு தெரியும், பெருசாக அனிமேஷன் கிடையாது. கஸ்டமைஸ்டு ரோம் மாதிரியும் இல்லை, ஸ்டாக் ரோமும் மாறி இல்லை, ஒரு டைப்பில் இருக்குது. ஓரளவுக்கு சின்ன சின்ன டாஸ்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஹெவி லோடு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா Go எடிஷனால் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 6,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். 10,000 ரூபாய் ஃபோனு ஒரு பிராண்டு லான்ச் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் 6,000 ரூபாய்க்கு ஃபோன் தராங்க. அப்போ நம்ம அந்த ஃபோனில் பெருசாக நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது.
ஓரளவுக்கு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கையில் தராங்க 6000 ரூபாய்க்கு, அவ்வளோதான் என்னால் சொல்லிக்க முடியும். தென் இதோட கேமரா சாம்பிள்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃபோன் மூலிமா செல்ஃபி எடுத்த கேமரா எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். இங்கே பாருங்கள், இது போர்ட்ரேட். ஒரு சில சாம்பிள்ஸ் உங்களுக்கு வரிசையாக வந்து ஓட விட்றேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரேமு, ஸ்டோரேஜு, டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, பேட்டரி, அப்புறம் ஓஎஸ் பிரச்சனை இல்லை. ஓப்பன் சோர்ஸில் அதுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ்னால லைசன்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும் கூகுள்கிட்டேருந்து. இந்த மாதிரி ஜிபியூ பார்க்கணும், எல்லாமே வந்து இந்த 6000 ரூபாய்க்குள்ளாடி கொண்டு வந்து அதுலேயும் வந்து அந்த கம்பெனி லாபத்தை பார்க்கணும். ஏதோ ஒப்பேற்றி வச்சுருக்கிறாங்க அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ கம்மி பட்ஜெட்டில் ஃபோன் வாங்குற நினைக்கிறீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் சொல்லிக்கலாம். நீங்கள் கேமரா சாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு இப்படி தான் இருக்கும். இதனால் நாங்கள் வந்து என்ன சர்டிஃபை வந்து கொடுக்கலாங்கிறத யோசிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தேவைப்பட்டால் உங்களுக்கு பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றபடி டிசைன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் சொல்ல முடியாது, அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு இந்த பட்ஜெட் ஃபோன் சொல்ல முடியாது, பார்க்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் வித்தியாசம் தெரியும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.